தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி கருத்து. திரு பரமனந்தோணி, திரு சபரிமுத்து, திரு ஆரோக்கியம், திரு அந்தோணி ஆகியோர் பாத யாத்திரையாக 40வது ஆண்டு செல்ல இருக்கும் இவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைத்திட வேண்டியும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் கிடைத்திட வேண்டியும், லீமா என்பவருக்கு மூட்டு வலி நீங்க வேண்டியும், புளியம்பட்டி செல்லும் இவர்களுக்கு இறைவன் உடனிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டியும், இருதயகுளம் அமளி மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் இன்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் தேர்வு எழுதும் அனைத்து மாணவியரும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், புனித அந்தோணியார் மெட்ரிக் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் எழுதப்போகும் பொதுத் தேர்வை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அனைவரும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், ஃபார் த மிஷன் அரைஸ் ஆஃப் ஜேஎம்ஜே என்ற கருத்துக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய உள்ளங்களையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். அர்த்தமுள்ள வகையில் இந்த தவக்காலமானது நமக்கு அமைய இறைவன் தாமே நம்மோடு துணை இருக்க இந்த திருப்பலியில் நாம் உருக்கமாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர். செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடிவரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. ஆண்டவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 முதல் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருங்கள். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம். இன்றைய மீட்பு நாள். இது ஆண்டவரும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி இயல் 6 இறை திருவசனங்கள் 1-6, 16-18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்கிறார். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது
உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே புகழ். அன்பிற்குரியவர்களே, கடந்த 2024ஆம் ஆண்டு குருத்தோலை ஞாயிறு அன்று வெற்றி ஆர்ப்பரிப்போடு நாம் குருத்தோலைகளை ஏந்தி ஓசன்னா ஓசன்னா, ஆண்டவருக்கு ஓசன்னா என்று வீர முழக்கமிட்டு குருத்தோலைகளை ஏந்தி வலம் வந்தோம். அந்த குருத்தோலைகள் அதே பசுமைத்தன்மையோடு இல்லை, மாறாக காய்ந்து சருகாகி இன்று பீடத்தில் சாம்பலாக இருக்கின்றது. இந்த குருத்தோலை நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லுகின்றது. இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லை. நாம் நிலையானது என்று கருதி கொண்டிருக்கும் பணமோ பதவியோ புகழோ அதிகாரமோ அழகோ இளமையோ எதுவுமே நிலையில்லை, எதுவுமே நிலையில்லை என்பதை வலியுறுத்தக்கூடிய வண்ணமாக இந்த குருத்தோலைகள் இன்று நமக்கு சாட்சிகளாய் இருக்கின்றன. நம்முடைய வாழ்வு என்பது இப்படித்தான், ஒரு நிலையற்ற வாழ்வாக இருக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் நாம் இந்த நிலையற்றவற்றை இறுக பிடித்து கொண்டு அவைதான் நிலையானவை என்று நம்முடைய வாழ்க்கையை அந்த நிலையற்றவைகளில் தொலைத்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முற்றிலும் மாறாக நிலையாக இருப்பவர், என்றும் மாறாதவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள, அந்த ஆண்டவரை பற்றி நாம் நிலையானவற்றில் நமது மனங்களை செலுத்த இந்த தவக்காலமானது நம்முடைய திரு அவையால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தவக்காலத்தை தகுந்த முறையில் நாம் துவங்க இந்த சாம்பல் புதனானது நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இந்த தவக்காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நாம் இறைவனோடு ஐக்கியமாக ஒன்றிணைய நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், நாம் மனிதர்கள் பொதுவாக நம்முடைய குற்றங்களை தவறுகளை அவ்வளவு எளிதாக நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், குற்றங்கள் தவறுகள் செய்தால் நாம் அதற்கான யாருப்பா ஏன்ப்பா குற்றம் செய்கிற தவறு செய்ய கேட்டால் நான் தான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம், பழியை மற்றவர்கள் மேல் சுமத்துவோம். அந்த பழியை மற்றவர்கள் மேல் சுமத்துவது அப்படி என்பது மனிதனுடைய இயல்பான குணமாக எப்பொழுதுமே இருக்கிறது. இப்போ ஒருத்தர் ரொம்ப குடிச்சிட்டே இருக்காரு, அவரை போய் கேட்டோம்னா ஏன்பா குடிச்சிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டால், நானாக குடிக்கிறேன், என் வீட்டில் பிரச்சனை, பொண்டாட்டி சும்மாவாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி மனைவி மேல் ஒரு பழியை சுமத்துவது. என்னோட மேனேஜரை என்னை சும்மா விடுறான், வேலைக்கு மேலே வேலையாக கொடுக்குறாங்க, இந்த உடல் பழுனால நான் தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழியை மற்றவர்கள் மீதோ அது வேறு ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கொண்டு நாம் தொடர்ந்து அந்த பழக்கங்களில் நாம் ஈடுபடுத்திக் கொள்கின்றோம். இப்போ நாம் கோவப்படுறோம்னா நாம் ஏன் கோவப்படுறோம் நம்ம யோசிக்கிறது இல்லை. நாம் யாரை ஏன்ப்பா கோவப்படுறேன்னு கேட்டால், நான் சும்மா தான் இருக்கிறேன், அவன் தான் என்னை கோவப்படுத்துகிறான் அப்படிங்கிறப்ப அந்த விஷயம் தான் என்னை கோவப்படுத்துது. அது மட்டும் இல்லைன்னா நான் புனிதனாக இருப்பேன், நான் கோவமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பிரகடனப்படுத்துவோம். அப்படிங்கிறப்ப நம்முடைய குற்றங்களை நாம் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களாகத்தான் இருக்கின்றோம். இப்படி சொல்லி சொல்லி என்ன பண்ணுறோம், அந்த பாவச்சூழலிலேயே நாம் உழன்று பாவ சேற்றிலே சிக்கி
நம்முடைய வாழ்வை பல நேரங்களில் தொலைத்து விடுகின்றோம். ஒரு காலகட்டத்தில் அந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், அந்த குற்றங்களிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று நாம் எண்ணினாலும் கூட நம்மால் அவைகளிலிருந்து நாம் மீண்டு வர முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஒரு ஆற்றங்கரையோரம் 2 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த 2 நபர்களுக்கும் கொஞ்சம் குளிர் வருது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப இங்கே ஒரு கம்பளி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ ஆற்றுல ஒரு கம்பளி மிதந்து வருகிறது. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, டேய் உனக்கு தான் நல்லா நீச்சல் தெரியுமே, குதித்து அந்த கம்பளியை எடுத்துட்டு வா, நாம் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவரும் குதித்து போய் அந்த கம்பளியை ரொம்ப மல்லு கட்டி இழுக்கிறாரு. ஏற்கனவே என்னது கம்பளி நீரில் கிடக்கிறனால கொஞ்சம் வெயிட் வரக்கூட அவரால் இழுக்க முடியல, ரொம்ப நேரம் இழுத்துட்ருக்காரு. அப்போ தான் வெளியே கரையிலேருந்து பார்க்குறவர் பார்த்துட்டு, டே நீ பிடிச்சிருக்கிறது கம்பளி இல்லை கரடி, அது ஆற்றுல மிதந்துட்டு வந்த கரடியை பிடிச்சிருக்க, தயவு செஞ்சு விட்டுட்டு மேலே வா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, உள்ள ஆற்றுக்குள்ளே இருக்கிறவர், நானாக விட மாட்டேன்னு சொல்கிறேன், இப்போ கரடி தான் என்னையை பிடிச்சிருக்குது. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த பாவச்சூழல்களில் நாம் போய் குதிச்சிடுறோம் ஒரு சில சமயங்களில். ஆனால் அந்த பாவச்சூழல் நம்மை விடுவதில்லை. பல நேரங்களில் சில பழக்கங்கள் நாம் விழுந்துட்டோம்னா அதிலேருந்து மீண்டு வருவதற்கு ரொம்பவே கடினமாக இருக்கின்றது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து நாம் வெளிவருவதற்கு நம்முடைய திரு அவை இந்த 40 நாட்களை நமக்கு வழங்கி இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே அனுசரித்து நாம் மீண்டும் அசை போட்டு நம்முடைய வாழ்வை திருப்பி பார்த்து நம்முடைய வாழ்வை மறுசீரமைக்க, இறைவனோடு ஐக்கியப்படுத்திய வாழ்வாக அமைத்துக்கொள்ள இந்த 40 நாட்களை வழங்கி இருக்கின்றது. இந்த 40 நாட்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த 40 நாட்கள் விவிலியத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றது. நோவா அவருடைய காலத்தில் 40 நாட்கள் மழை பெய்தது. மோசே 40 ஆண்டுகள் அந்த விடுதலை பயணம், அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். எலியாவின் காலத்தில் 40 நாட்கள் பஞ்சம். இயேசு 40 நாட்கள் தவம் இருக்கிறார். இப்படி 40 என்பது ஒரு முக்கியமான ஒரு நாட்களாக, 40 நாட்கள் என்பது ஒரு முக்கியமான நாட்களாக திருச்சபையால் நமக்கு விவிலியத்தில் வாயிலாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த 40 நாட்களை நாம் சரியாக பயன்படுத்தி இறைவனில் ஐக்கியப்பட அழைக்கப்படுகின்றோம். இந்த இறைவனில் ஐக்கியமாவதற்கு 3 வழிமுறைகள் அவசியமாக இருக்கின்றது. முதலாவது நமது உடலை சுத்திகரிப்பது. நமது உடலை எவ்வாறு சுத்திகரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நோன்பு இருத்தல், ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபடுதல், இதன் வாயிலாக நாம் நம்முடைய உடலினை சுத்திகரிக்கலாம். நம்ம டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்லுவார், நீங்கள் இனிமேட்டு கஞ்சி ஆகாரமாக குடிங்க, மற்ற காரம் அதெல்லாம் சேர்த்துக்காதீங்க, உங்கள் உடம்பு சரியாயிடும் அப்படிப்பார். இந்த மாதிரி நோன்பு இருக்கும் பொழுது நம்முடைய உடலானது சுத்திகரிக்கப்படுகிறது. இது முதல் வழி. இரண்டாவது வழி நம்முடைய மனதை சுத்தப்படுத்துவது. நம்முடைய மனதை எப்படி சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தான தர்மம் செய்வதன் வாயிலாக நம்முடைய மனதை நாம் சுத்தப்படுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தான தர்மம் செய்வதன் வாயிலாக நம்முடைய வாழ்வு லகுவாகும். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் எல்லாம் கரைந்துவிடும். நம்முடைய வாழ்க்கை அத்தகைய வாழ்வாக அமைய, நம்முடைய மனங்கள் சுத்திகரிக்கப்பட தான தர்ம செயல்களில் நம்மையே நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிப்பது. ஆன்மாவை எவ்வாறு சுத்திகரிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது, ஜெபங்கள் வாயிலாக, தவங்கள் வாயிலாக நாம் ஆன்மாவை சுத்திகரிக்க முடியும். ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் இறைவனில் நிலைத்திருக்க முடியும், இறைவனோடு ஐக்கியப்பட முடியும். இந்த 3 காரியங்களை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. நம்முடைய வாழ்வில் இந்த 3 காரியங்களை இந்த 40 நாட்களும் தவறாமல் முழுமையாக கடைபிடிப்பதன் வாயிலாக
இந்த தவக்காலமானது ஒரு நல்லதொரு காலமாக, இது அழுது புலம்புவதற்கான காலம் அல்ல, மாறாக அக்களிப்போடு கொண்டாடக்கூடிய காலம். ஏனென்றால் நாம் இறைவனோடு ஐக்கியப்படவிருக்கின்றோம், இறைவனோடு ஒன்றிணைய போகிறோம். எனவே அந்த ஒரு மகிழ்ச்சியான சூழலோடு நாம் இந்த தவக்காலத்தை மேற்கொள்ள இறைவனின் அருளை உருக்கமாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த ஜப தப முயற்சிகளை இந்த 40 நாட்களும் தொடர்ந்து எடுத்து நாம் இறைவனில் ஒன்றர கலக்க இறைவனின் அருளை வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவ காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறைநிகழ்வுகளை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது திருநீரானது உங்களது நெற்றிகளில் பூசப்படும். மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று பூசப்படும் இந்த திருநீரை நீங்கள் உள்ளார்ந்த பணிவன்புடன் ஏற்று இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுங்கள்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவச் செயல்களாலும் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்ததரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, நாங்கள் இன்று துவங்கி இருக்கும் இந்த தவ காலத்தை அர்த்தமுள்ள வகையில் செலவிட்டு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உம்மோடு என்றும் இணைக்கப்படவும், அதன் வழியாக உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து நாங்கள் பரிணமிக்கவும் இந்த தவக்காலம் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக. நாங்கள்
மேற்கொள்ளவிருக்கும் அறச்செயல்கள், ஜபதவ முயற்சிகள், ஒருத்தல் முயற்சிகள், இவைகள் அனைத்தும் உம்மை நோக்கிய இந்த பயணத்தை எங்களுக்கு நிறைவாக அளிப்பதன் வாயிலாக நாங்கள் உம்மை பின்பற்றக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சீடர்களாக, சீடத்திகளாக வாழ இவை எங்களுக்கு உறுதுணையாக இருப்பனவாக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தூய படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது துள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அருளுகின்ற அமைதி உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஒரு சில அறிவிப்புகள். இன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு சிலுவை பாதை நடக்கவிருக்கிறது. இந்த சிலுவை பாதையை வழிநடத்துவோர் மரியாயின் சேனையினர். அதனால் சிலுவை பாதையில் பங்கு பெற்று அர்த்தமுள்ள வகையில் இந்த தவக்காலத்தை துவங்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதேபோல் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்றும் மாலை 6:30 மணிக்கு சிலுவை பாதையும் அதை தொடர்ந்து திருப்பலியும் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிறு காலை 8 மணிக்கு திருப்பலி இருக்கும். காலை 8 மணிக்கு அன்று நாம் உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் பொருட்டு மகளிருக்கான சிறப்பு தவக்கால சிந்தனைகளை வழங்குவதற்கான முன்னேற்பாடுகளை எடுத்திருக்கின்றோம். எனவே அன்று காலை 8 மணிக்கு திருப்பலி இருக்கும். அதனைத் தொடர்ந்து அனைத்து மகளிருக்கும் சிறப்பு தியானமானது இருக்கும். இந்த திருப்பலி முடிந்தவுடனே அன்பிய தலைவர்கள் அல்லது உபத்தலைவர்கள் யாராவது ஒருத்தர் ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும், அதே போல கிளை கிராமங்களிலிருந்து வந்திருப்பவர் அந்த பொறுப்பாளர்கள் தவக்கால காணிக்கை உண்டியலை நம்முடைய அங்காடியிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறுதி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசீர்வர தலை வணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவா, மாண்புக்கு உரிய திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி வருவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜபங்கள், தவங்கள், ஒருத்தல் முயற்சிகள் வழியாக இறைவனில் ஐக்கியமான வாழ்வை வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பழி தொடருகின்றது.